நமக்கெல்லாம் தெரியும். புரட்சித் தலைவர் அம்மாவோட பிறந்த நாள். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் 2014 எழுத்து நின்றாங்க, லேதியா மோதியா அப்படின்னு. ஒன்றிய அரசு பாஜக இங்க வர முடியல, 16 தனியா நின்று காமிச்சாங்க, நான் எழுத்து நிற்கிறேன் அப்படின்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கும் பொழுது தீய சக்தியை தூக்கி எறியணும், இந்த ஊழல் குடும்பத்தை தூக்கி எறியணும் உருவாக்குனாங்க. அதை வழிமொழிந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை புடிச்சு வச்சு ஜெயிச்சு காமிச்சாங்க. ஆனால் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, இவங்க நம்ம தலைவர் ஏன் அதிமுகவை திட்டமிடுகிறது? ஒட்டுமொத்த அதிமுகவும் டிவிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, அங்க இருக்கிறதே ஒரு 10 பேர், அதுவும் டெல்லி போயிட்டாங்க. உண்மையான அதிமுக இங்க இருக்கு. அண்ணன் செல்வராஜன் அண்ணன், ஜெயந்தி பிரபாகரன் அண்ணன், பி.எஸ். பாபு அண்ணன். உண்மையான இப்ப கூட சொன்னாரு, ஸ்பீக்கர் தனபாலனுடைய மகன் எங்கிருந்து வந்தார்? ஏன் வந்து பேச மாட்டேங்கிறேன்னா, இதுதான் அரசியல் ரீதியான கருத்து. திமுகவுடைய தீய சக்தி இருக்கிறதுக்கு ஒரு வலிமையான தலைவர், நம்ம தலைவர் அதிமுக உடனதுனால இங்க வந்து ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் புரட்சித் தலைவர் உருவாக்கின இயக்கமா இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நாங்க ஏன் எதிர்க்கிறோம்? உடனே அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இவர் வந்து பாஜகவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு, அவர் வந்து பேர் சொல்லவே யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, முன்னாடி கூட நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் சண்முக அண்ணா சொல்றாரு பேட்டியில. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, நம்மளுடைய அண்ணன் திருமாண்ணா சொல்றாரு, இவரெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாரு. நான் கூட்டணி கட்சி பார்த்து தைரியம் இருந்தா ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க இருக்க ஊடகத்தை பார்த்து ஊடகத்துடைய நிருபர்களை இந்த கொஸ்டின் கேளுங்க. உங்களை பார்த்து அந்த கொஸ்டின் கேள்வி நீங்களே பதில் சொல்லுங்க. எங்களுடைய தலைவர் 3ஆம் ஆண்டுல இந்த மூவி ஜனநாயகன் மூவி ரிலீஸ் பண்ணப்படல. ஜனநாயகன் மூவியோட சர்டிபிகேட் யாருக்கிட்ட இருக்கு? பர்மிஷன் நீங்க சொல்லுங்க. ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. 3ஆம் என்ன சொன்னாரு? எந்த அழுத்தத்திற்கும் விஜய் பண்ணிய மாட்டார், எந்த அழுத்தத்திற்கும் விஜய் பண்ணிய மாட்டார். என்ன பார்த்து பண்ணுவீங்களான்னு கேட்கிறாங்க. தைரியமாக பேசிய இன்னைக்கு இந்தியாவில் 2 தலைவர், ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்னு எங்களுடைய தலைவர். படம் நடிக்கிறோம் போறோம் என்னமோ ஓகே. ஆனா இன்னொரு கொஸ்டின் திமுக பார்த்து கேட்கிறேன். அந்த டைம்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பேர் என்ன? மறந்துட்டேன். பராசக்தி. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்த மக்கள் தூக்கி போட்டாங்க. உருட்டான்னு நினைச்சாங்க இந்த படத்தை வச்சு ஓட்டு வாங்கிக்கலாம்.